நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் டிராவல்ஸ்ல ஒர்க் பண்றேன், நீ ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க. மாசம் பூரா வேலை செஞ்சாலும் மந்த் எண்ட்ல காசு இருக்கிறது இல்ல. ஆனா எந்த வேலையும் செய்யாத பிரியா கிட்ட மட்டும் எப்பவும் ஆயிரமா பணம், கிரெடிட் கார்டு, பிளாட்டினம் கார்டு, ஃபுட் கார்டு எல்லாமே இருக்கு. ஆமா இல்ல, எப்படி அது? அதான் பிரியா மூளடி, மூளை. மனுஷ மூளையில நாம 1% கூட யூஸ் பண்றதே இல்ல. கொஞ்சம் ஸ்மார்ட்டா அலர்ட்டா இருந்தோம்னா நம்மள மாதிரி உஷார் பார்ட்டி உலகத்திலேயே இல்ல. உடன் சொல்ல விடாத. நீ ஏதோ பிசினஸ் பண்ற, ஆனா எங்க கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. ஏன்? நீ கூட தான் ஐடி கம்பெனில வேலை பாக்குற. ஒரு நாளாவது எங்களை கூட்டிட்டு போயிருக்கியா? சரி, உன் ஆபீஸ் விஷயத்தை பத்தியாவது சொல்லிருக்கியா? அது ஆபீஸ் விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதுன்னு கம்பெனி ரூல்ஸ். சரி, மாசம் 1ஆம் தேதி மட்டும் கரெக்டா உங்க அம்மாவுக்கு பணம் கொடுத்து விடுற. ஏன் 2 தங்கச்சியையும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி அவங்கள கரையேத்தணும்டி. பெரிய கமிட்மெண்ட்ல இருக்கேன், அதுக்கு தாண்டி இப்படி பண்ற. அப்போ உன் கல்யாணம்? எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு தெரியல. இப்படி சொல்றவங்களுக்கு தான் சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். தினம் தினம் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தோணுமா அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. உண்மைதான், தினமும் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கும் ஆசை இருந்தது. ஆனா இப்பெல்லாம் இல்ல. ஐயோ, இந்த டாபிக்கை விடுறீங்களா? எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்ட்டு. இப்ப சாப்பிட வர போறீங்களா இல்லையா? சர்தா, இவளுக்கு வயித்துல மணி அடிச்சிருச்சுமா. இனிமே உன்னை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, எல்லாரும் இப்ப டின்னருக்கு போறோம். ஆனா நம்ம கேண்டீன்ல மட்டும் இல்லப்பா, வேற ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிடுறோம். ஆனா பில்ல நான் தான் கட்டுவேன். ஓகேவா? ஓகே ஓகே. பூஜா, அதுக்குள்ள படுத்துட்டியா? எந்திரி எந்திரி பூஜா. உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் பூஜா. என்ன பேசணும்? இல்லை, நம்ம புதுசாக வீடு கட்ட போகிறோம்ல, அந்த இடத்த பற்றி தான். அதை பற்றி எனக்கு என்ன தெரியும்? என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொன்னாரு? அவங்க அந்த இடத்த கொஞ்சம் தோண்டி பார்த்துருக்காங்க. இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது. என்ன எதுவும் கேட்காதீங்க. உன்னை கேட்காம நான் வேற யாரம்மா கேட்க முடியும்? இல்லைங்க, நான் தெரிஞ்சு அப்படி பண்ணல. என்ன உளர்ற? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? அப்படி கேளு. நம்ம இடத்துல பில்டிங் கட்ட ஒத்துக்கிட்ட இன்ஜினியர் இப்போ வந்தாரு. அவருக்கு இப்போ திடீர்னு ஏதோ நோய்டால மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ல வேலை கிடைச்சிருச்சான். நாளைக்கே போறேன்னு சொல்றாரு. அதான் எனக்கு அவருக்கு ஒரு பெரிய ஆர்குமெண்ட். இங்கே பாரு, இந்த ப்ளூ பிரிண்ட்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இங்கே பாரு, இந்த ப்ளூ பிரிண்ட்லாம் நீயே வச்சுக்கோ. நாளையிலேருந்து நீ தான் அந்த சைட்டில் என்னன்னாலும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பார்த்துக்கோ. நானா? ஏன், பெரிய பிஸ்னஸ் உமன் தானே நீ. இப்போ வீட்டில் உட்காந்து என்ன வேலை பண்ணுற? ஒரு நல்ல இன்ஜினியராக நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். நீ அவரோட கோஆர்டினேட் பண்ணி நீயே எல்லா வேலையும் பார்த்துக்கோ. நம்ம கனவு இல்லத்தை கட்டு. நல்ல உரமான செம்மண்ணியா, செடி கொடிலாம் போட்டால் சூப்பராக வளரும் தெரியுமா? நம்ம வீட்டை சுற்றி ஃபுல்லாக கார்டனாக இருக்கணும். நம்ம தேவைக்கு வெஜிடபிள்ஸ் கூட நம்மளே வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்றபடி தான் நானும் இடம் வாங்கியிருக்கேன். எனக்கு எதுவும் கட்ட தெரியாது.
ப்ளீஸ் பூஜா, நீ இல்லைன்னா என்னால் முழுசாக அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நீ தான் நம்ம ட்ரீம் ஹவுஸை கட்டணும். இது பாருங்க, நீங்களும் அவரும் இவ்வளோ நேரம் இதை பற்றி தான் பேசுனீங்களா? ஆமாம், ஏன்? ஒன்றும் இல்லை. பூஜா, வீடுனா வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் இல்லைம்மா. அந்த வீடு நிறைய சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும். அக்கா, அப்பா, அண்ணா, தங்கச்சி, அண்ணி, சேட்டா, சேச்சி எல்லாம் இவட நோக்கம் இமயமலையில காடுகள்ல இருக்கிற பெரிய அருவிகள்ல கிடைச்ச உங்களுக்காக பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, குளுத்தாமரை, மலைநெல்லி, செவ்வலனி, முசுமுசுக்க, குதிரை குழம்பு, பளிங்கிக்காய், குறுநொச்சி, கொடிவேலி போன்ற 68 மூலிகைகளை கொண்டு தயாரிச்ச மூலிகை தைலம்ங்க. கேசாதிபாதம் கூந்தல் தைலம். கேட்டோ? மனசுலாயோ? பாருங்க 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 பாருங்க. என்னங்கம்மா பிடிங்க. இமயமலை அருவிகள்ல குளிச்சா மனநோயாளிங்க கூட குணமாயிடுவாங்கன்னு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த அருவியில கஷ்டப்பட்டு கண்டெடுத்து மூலிகைகளை தயாரிச்ச தைலங்க இது. முடி கொட்டுதா, இலை நிறையா, டை அடிக்க வெக்கமா இருக்கானே. இந்த காலத்து பொம்பளைங்க புருஷனை அடிக்கிறதுக்கு கூட வெக்கப்பட மாட்டாங்க. ஆனா தலைக்கு டை அடிக்க கண்டிப்பா பயப்படுறாங்க. நம்முடைய முன்னோர்கள் 60 வயசு வரைக்கும் இங்க நிக்கிறாளே என் தங்கச்சி, இவள மாதிரி கருகருன்னு முடி நிறைக்காமலும் கேச உதிராமலும் கூந்தல் அடர்த்தியாவும் 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்களே. ஆனா இப்ப 8 வயசு குழந்தைக்கு இளநரை வந்துருது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம உணவு பழக்க வழக்கம். ஃபுட் இருக்குல்ல, ஃபுட் அது எண்ணெயில பொரிச்சது, ஃப்ரிட்ஜ்ல வச்சது. இத அடிக்கடி சாப்பிடுறதால அஜீரண கோளாறு ஏற்பட்டு அபான வாயு சீற்றமாகி பித்த நீர் அதிகமாகி அது ஆவியாக தலைக்கு ஏறி அது முடியோட வேர்க்கால பாதிச்சு பித்த நர இளநரையும் உண்டாக்குதுங்க. இத நம்ம தவிர்க்கணும்னா கீரை, பழம், மீன், ஃபிஷ் உண்டല്ലോ அத சாப்பிடணும். இந்த கூந்தல் எண்ணெயை மட்டும் தேய்ச்சா அமேசான் காடு உண்டല്ലോ, அமேசான் காடு, அந்த காடுல காட்டுத்தனமா வளர செடி கொடி மாதிரி முடி கடகடன்னு வளருங்க. பாருங்க, முடிய பாருங்க. பாருங்க பாருங்க. ஒரு பாட்டில் 300 rupees. எனக்கு ஒன்று கொடுங்க. எனக்கு இந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அடிக்கடி நீங்க எல்லாரும் தலைக்கு குளிக்காதீங்க. அதனால இயற்கையா தலையில இருக்கிற எண்ணெய் பசை போயிடும், தலைமுடி வறண்டு பாதிக்கப்படும். பெரிய பல் இருக்கும்ல, அந்த சீப்ல டெய்லி தலை சீவுங்க. உங்களுக்குன்னு தனியா சீப் வச்சுக்கோங்க. தலைக்கு குளிச்சுட்டு அதிக நேரம் தோண்டு கட்டிட்டு இருக்காதீங்க. அதனால தலையில இருக்கிற ஈரப்பதம் அதிகமா உறிஞ்சு போயிடும். இந்த காலத்து பிள்ளைங்களை வளர்க்கறது கூட சுலபங்க, ஆனா முடி வளர்க்கறது ரொம்ப கஷ்டங்க. அதனாலதாங்க உங்களுக்காகவே பிரத்யேகமா இமயமலையில இருக்கிற 68 அரிய மூலிகைகளை கொண்டு தயாரிச்ச எங்க கேசாதிபாதம் இந்த மூலிகை கூந்தல் தைலம் பயன்படுத்தி பாருங்க. என் தங்கச்சி மாதிரி கேசம் பாதம் வரைக்கும் வளரும். போயிட்டு வாங்க. வாங்க சார். ரொம்ப நன்றிமா. நன்றி. அப்பா, பேசு பேசு வாய வலிக்குதுப்பா. இது வேற தலையெல்லாம் அரிச்சிட்டே இருக்கு. சீக்கிரம் காசு கொடுங்க. இந்தம்மா போ. ஐயோ, செம்ம கலெக்ஷன் பிரியா.
ஆமா ஆமா. இங்க இருக்கிற ஈக்காட்டுத்தாங்கல் ரோட்டோரத்துல கிடக்குற கண்டதையும் கலந்து இமயமலையில் உள்ள மூலிகை என்னன்னு சொல்லி நாம விக்கிறோமே, தப்பில்லையா? ஆஹா, இத பாருப்பா, மனுஷனோட மரணத்தை நம்ம எப்படி நிறுத்த முடியாதோ அப்படிதான் தலைமுடி கொட்டுறதை யாராலையும் நிறுத்த முடியாது. இத புரிஞ்சுக்காத முட்டாளுங்க காசை இப்படி எல்லாம் செலவு பண்றாங்க. அதுக்கு நாம என்ன பண்றது? ஹலோ பிரியாவா? ஆ? ஒரு நிமிஷம் இருங்க, உனக்கு தான் ஃபோன். ஹலோ, அப்படியா? மல்லிக்கு எப்படி இருக்கு? நீயே வந்து பாருமா. மல்லி, மல்லி, என்னாச்சு மதர்? உடனே கீமோதெரபி பண்ணணுமா? 15,000 ரூபாய் செலவாகுமா? பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மதர். ஆ? மகேஷ், ஆ? நீ முதல்ல போய் ஏடிஎம்ல பணத்தை எடுத்துட்டு வா. ஓகே. மல்லி, மல்லி, உனக்கு ஒண்ணு இல்லடா. இங்க பாரு, அக்கா இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணு ஆகாது. உனக்கு உனக்கு உடம்பு நல்லாயிடுச்சுன்னா அக்கா உன்னை ஊர் சுத்தி காட்டுற. ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், பீச்சுக்கு போலாம். மல்லி, மல்லி, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உன் திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. பிரியா, இந்தா. மதர் கிட்ட கூட. மதர், இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் உடனே டாக்டரை பார்த்துட்டு வந்தேன். ஓகே. அப்படிங்களா? ஓகேங்க. நாளைக்கா? ஓகேங்க, ஓகே, அது நோ ப்ராப்ளம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ். மா, ஐயர் தாம்மா பேசினாரு. நாளைக்கு நம்ம இடத்துல ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு நல்ல நாள்னு சொல்கிறாரு. நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். அம்மா, அந்த வாட்டர் டேங்க் கூட வாஸ்துபடி தாம்மா வரும். ஆல்மோஸ்ட் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வரும். இந்த ஏரியாவில் வந்தால் தான் நம்மளோட ப்ளம்பிங் லைன்ஸுக்கும் கூட எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அந்த மாஸ்டர் பெட்ரூமோட அத்தை, உங்ககிட்ட நான் அர்ஜென்ட்டா பேசணும். பேசலாமே. பானு நானும் சினிமாவுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். போயிட்டு வந்து பேசலாமே. ஐயோ, ரொம்ப அர்ஜென்ட் அத்தை, இப்பவே பேசணும். என்னடி, சீக்கிரம் சொல்லு. சொரூபா அந்த இடத்த தோண்டணும்னு சொல்றாரு. நாளைக்கு ஃபவுண்டேஷன் போடுறாங்களாம். நான் தான் பாத்துக்கணும்னு வேற சொல்றாரு. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, ரொம்ப பயமா இருக்கு அத்தை. பூஜா, ரிலாக்ஸ், எல்லாம் சரியாயிடும். பழசெல்லாம் மறந்துட்டு உன் புருஷனோட சந்தோஷமா இரு. இல்ல அத்தை, நான் என்ன பூஜா, சொருபன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? போய் என்னன்னு கேளுப்போ. என்ன யோசிக்கிற? போமா. ஆயிடுச்சா வேலையில? ஆயிடுச்சு. டைம் ஆயிட்டு இருக்கு. போலாம். பூஜா, இங்க வா. ஏன் உட்காரு, உட்காரு, உட்காரு. இங்க பாரு, நம்மளோட பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச்பா. என்னது? நேத்தே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன். இந்த மெயின் போர்ஷன் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலயே ஒரு அவுட் ஹவுஸ் கட்டுறதுக்கு இடம் விட்டு கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது அவுட் ஹவுஸாகவும் இல்லாம என் ஆஃபீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு பிளான். அதே சமயம் அந்த இடம் ஒரு இலவச சட்ட ஆலோசனை மையமாகவும் இருக்கும். சூப்பர், இந்த திட்டத்தை நான் ஆமோதிக்கிறேன். அத்தை,
வீடு கட்டுற வேலையை நான் பூஜா கிட்ட விட்டுட்டேன். நம்ம ட்ரீம் ஹவுஸ் ப்ராஜெக்டோட இன்சார்ஜே அவங்க தான். ஆல் தி பெஸ்ட் பூஜா. சரி சுரூபா, நானும் தமிழரசியும் கிளம்புறோம். என்ன விட்டு எங்க போறீங்க? நானும் உங்க கூட வரேன். நாங்க பீச்சுக்கு போறோம், சினிமாக்கு போறோம், அப்படியே ஊரெல்லாம் சுத்தி பார்க்க போறோம். ஜெயஸ்ரீ, குழந்தை எடுத்துட்டு வா. ஜெயஸ்ரீயும் குழந்தையும் கூட்டிட்டு போறோம். முடிஞ்சா நாளைக்கு கூட வருவோம். நாளைக்கு புது வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் போடணும். அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா சரிதான். சுரூபா, அதுக்குள்ள கட்டாயமா வந்துருவோம்டா. சரிம்மா, போயிட்டு வாங்க, ஜாக்கிரதை. எங்க நானும் எங்க கூட போகவா? சுத்தம். நாங்க போறதே உங்க தொல்லை எங்களுக்கு இருக்க கூடாதுன்னு தான். அதாவது எங்க தொல்லை உங்களுக்கு. ஏய், ரெண்டும் ஒண்ணுதான். வா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. பூஜா, இங்க வந்து உட்காரு. வா வா. ஏன் பூஜா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? இல்லங்க, அந்த இடத்துல வீடு. அந்த இடம் வீடுனா ஏன் உன் முகம் மாறுது? இல்ல, நாம அந்த இடத்த கொடுத்துட்டு பக்கத்திலேயே ஏதாவது இடம் வாங்கி வீடு கட்டலாமே. சான்ஸே இல்ல. அது என்னோட ஃபர்ஸ்ட் சேலரியில வாங்கினது பூஜா. அங்கதான் வீடு கட்டுறோம். அதுவும் நீ தான் கட்டுற. யார் போன் அது? அத்தையோட போனு. ஹலோ பூஜா, என் போன் அங்கே இருக்கு, மறந்து வச்சிட்டு வந்துட்டேம்மா. என்ன அத்தை நீங்க? உங்களோட போன்லயாவது பேசலான்னு பார்த்தேன். போன் எப்படி மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களே? சாரிம்மா, நான் வந்து அப்புறம் பேசுறேன். அத்தை அத்தை கிட்ட அப்படி என்ன அர்ஜென்ட்டா பேசணும்? ஒன்றும் இல்லையே, அது லேடிஸ் மேட்டர். ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க? உன் டென்ஷனை நான் குறைக்கவா? எப்படி? இப்படி. விடுங்க, நான் கோயிலுக்கு போகணும். என்னடா இது? எப்போ இந்த லேண்டை பற்றி பேசினாலும் இவன் டென்ஷன் ஆகுறா? அப்படி என்ன காரணமாக இருக்கும்? அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறேன். என்னடி எப்ப பார்த்தாலும் ஒரு ஃபைலை வச்சு பாத்துக்கிட்டே இருக்க? அப்படி அதுல என்னதான் ரகசியம் இருக்கு? ஆமாண்டி, நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை பிரியாவோட ஜாதகமா இருக்குமோ? ஏய், இப்ப அதுக்கு என்ன அவசரம்? ஒருவேளை பிரியாக்கு எப்ப குழந்தை பிறக்கும்னு ஜாதகத்துல பாக்குறாளோ என்னமோ. ஹலோ 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 ஹலோ, இருங்க. இப்ப என்ன? உங்களுக்கெல்லாம் என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? என்னடா இவ கால்ல மெட்டி போட்டிருக்கான், கழுத்துல தாலி மாதிரி செயின் போட்டிருக்காளேன்னு பாக்குறீங்களா? நான் ஒரு சேல்ஸ் கேர்ள். பல இடங்களுக்கு மகேஷோட போக வேண்டியதா இருக்கும், சில இடங்களுக்கு தனியாவும் போக வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல நாம சந்திக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் கழுத்துல தாலி மாதிரி ஒரு செயின், காலில மெட்டி மாதிரி ஒரு மெட்டி. புரியுதா? இப்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம எல்லாம் இந்த ஹாஸ்டல்ல ஒண்ணா இருக்க போறோமோ? நீ இன்னும் இந்த ஹாஸ்டல்ல எத்தனை நாளைக்கு தான் இருக்க போறோம்னு நினைக்கிற? இந்த உலகத்திலே நம்ம எத்தனை நாளைக்கு தான் இருக்க போறோமோ? ஏய், ஏண்டி இப்படி அபசோகமா பேசுற? வாழ்க்கை வாழ்றதுக்கு தான், புரியுதா? கரெக்ட் கரெக்ட். அதனாலதான் நாளைக்கு நாம எல்லாரும் மகாபலிபுரத்துக்கு போறோம். ஏய், நானும் வரேன்ப்பா. ஐயப்பன் கோயில நான் பார்த்ததே இல்ல. என்னடி மகாபலிபுரத்துல ஏதடி ஐயப்பன் கோயிலு? கஷ்ட காலம். அவளுக்கு தான் டப்ஸ் ஆகாதுன்னு உனக்கு தெரியும்ல. நீ மகாபலிபுரம்னு சொன்னது அவ காதுல மகாலிங்கபுரம்னு விழுந்திருக்கு. ஏமா,
மகாபலிபுரமா? மகாபலிபுரம். சரி சரி, கீதா தலைமையில நாம எல்லாரும் நாளைக்கு போறோம். நான் வரல, எனக்கு ஆஃபீஸ் இருக்கு. நாளைக்கு சண்டேமா, லீவு தானே? எனக்கு வேலை இருக்கு, நிறைய கஸ்டமர்ஸை பார்க்கணும். கஸ்டமர்ஸா? ஆஃபீஸ் வேலைன்னு தானே சொன்ன? ஆஃபீஸ்க்கு சம்மந்தப்பட்ட கஸ்டமர்ஸை தான் பார்க்கணும். ஒரு நிமிஷம். அப்போ நான் ஐயப்பனை பார்க்கவே முடியாதா? ஏய், கொலை பண்ண போற உன்னை படு. சுத்தம். அப்ப நாளைக்கு என்னடி பண்ண போற? வேற என்ன இருக்கவே இருக்கே, டம்ளர் வைக்கிறது, பிளாஸ்டிக் டப்பா வைக்கிறது, அழக்கமா பண்றது தானே.